அன்னைக்கு நாங்கள் நியூஸ் அனுப்பிச்சிருக்கிறோம், மெயில் அனுப்பிச்சிருக்கோம். 25ஆம் தேதி வரைக்கும் அங்கே அந்த சிலிண்டர் வந்து பஸ்ட் ஆகுது. பஸ்ட் ஆயிடுச்சா, இதுக்கு என்ன வழி அப்படிங்கிற போது இதுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து எல்லா கம்பெனிகளுக்கும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அதை அனுப்புவோம். தமிழ்நாடு முழுக்க, தமிழ் மட்டும் இல்லாமல் பக்கத்து மாநிலங்களுக்கு அனுப்பணும். அனுப்புனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 2026 25ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு கள்ளக்குறிச்சியில் வந்து சிலிண்டர் வந்து பஸ்ட் ஆகுது. 25 தானே, அந்த தேதி அன்னைக்கு அங்கே வந்து பஸ்ட் ஆகுதுங்க. அதில் ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு, ரத்த வெள்ளத்தில் வந்து மிதக்குறாங்க. அந்த வீடியோ எல்லாமே வந்து வச்சுருக்குங்க, ரியல் வீடியோ எல்லாமே இருக்குதுங்க. வச்சுக்கலாம், ரத்த வெள்ளத்தில் மிதக்குறாங்க. நிறைய பேருக்கு காது கேட்கல, கண்ணு தெரியல, குழந்தைய, பெரியவங்க, கோயிலுக்கு சாமி கூட வந்தவங்களுக்கெல்லாம் கைகால் போய் அந்த மாதிரிலாம் விபத்துகள் ஏற்படுது. இதை தடுக்கிற விதத்தில் தான் வந்து எங்களோட அசோசியேஷன்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிற கவனி தான் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ஏறி வந்துருக்கோங்க. கண்டிப்பாக மேடம், அது வந்து ட்ரைனிங் இதுலேயே ஃபீல்டுக்குள்ளே வந்து நான் வந்து 35 வருஷம் இருக்கிறேங்க. நான் 13 வயசுலேருந்து இந்த தொழிலுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து 35 வருஷம் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கோம். இந்த கேஸ் வந்து எப்படி எப்படி உருவாக்கணும், எப்படி எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதான் தெரியும். இது கெமிக்கல் மூலியமாக வந்துட்டு நம்ம கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஏர் டேங்க்குள்ளே வந்துட்டு கெமிக்கல்லாம் போட்டு அதில் வந்து கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. அப்படிலாம் ப்ரொடக்ஷன் பண்ணோம்னாக்கா நம்ம சிலிண்டர் வெடிச்சிருங்க. இது வந்து கம்பெனியில் இருந்தால் வந்து ப்ரைவேட்டாக வந்துட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேபுக்கு மட்டும் வருதுங்க. லேபுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில் வர்ற லேபுக்கு மட்டும்தான் வந்து அந்த கேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெலிவரி கொடுக்குறாங்க. இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி வந்துட்டு இவங்க என்ன செய்யறாங்க, பலூனுக்கும் கொடுக்குறாங்க. ஹைட்ரஜன் சிலிண்டர், ஹீலியம் சிலிண்டர் மட்டும் யூஸ் பண்ணால் பரவாயில்ல பலூனுக்கு. ஆனால் இவங்க ஹைட்ரஜனையும் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகுது, அது விபத்துக்கு உள்ளாடப்பட்டது. ஹைட்ரஜன் சிலிண்டரில் வந்து நேராக சிலிண்டர் வந்து பஸ்ட் ஆகாது, ஆனால் வந்துட்டு பலூனில் வந்து கேஸ் நெருப்படுச்சுன்னா பஸ்ட் ஆயிடும். அதனால வந்துட்டு இந்த ஹீலியமும் ஹைட்ரஜன் ரெண்டுமே வந்துட்டு நீ வெளியில் கொடுக்குற பலூன்காரங்களுக்கு கொடுக்குற அப்படின்னாக்கா ரெண்டுமே வந்துட்டு தமிழக பலூன் டெக்கரேஷன் அசோசியேஷனுக்கு மட்டும் நீ கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரான முறையில் ஃபாலோ பண்ணுவாங்க. நீ ஹீலியம் மட்டும் வந்துட்டு பலூனுக்கு தான் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹீலியம் கொடுத்துட்டு ஹைட்ரஜனையும் அவங்க பிடிச்சி கொடுத்தாங்கன்னா பலூன் இருக்கும்போது ஒரே வடிவத்தில் இருக்கும். அதுக்குள்ளே வந்து என்ன கேஸ் இருக்குன்னு சொல்லி கஸ்டமருக்கு நம்ம பப்ளிக் வந்து தெரியாது. பப்ளிக்கில் வந்து நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. குழந்தைய பெரியவங்க எல்லாருமே வாங்கி விளையாடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குடியரசு தினம், சுதந்திர தினத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றும் போது நம்ம நேஷனல் ஃபிளாக் கலரில் வந்து கொடி ஏற்றி நம்ம வந்து எல்லாத்துக்குமே செலிப்ரேட் பண்ணுறோம். கலெக்டர் அவர்கள் தலைமையில் வந்து நம்ம அங்குக்குள்ளே வந்து பப்ளிக்கில் வந்து பலூன் பறக்க விடுறோம். அது ஓப்பன் பிளேஸ். அந்த மாதிரி நெருப்படாத இடத்துல எங்க ஆளுகளே வந்து கைடு பண்ணி தமிழக பலூன் டெக்கரேஷன் அசோசியேஷன் சார்ந்தவங்க அவங்களே கைடு பண்ணி அவங்க வந்து பறக்க விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலெக்ஷனுக்கு வந்து எல்லா மாவட்டத்திலும் வந்து கலெக்டர் மூலியமா வந்து ராட்சத பலூன் பறக்க விடுவாங்க. ஆச்சுங்களா, ராட்சத பலூன் பறக்க வைக்கும் போது அது வந்துட்டு அதுல தொழில் தெரிஞ்சவங்க பண்ணாங்கன்னா பிரச்சனை வேற, தொழில் தெரியாதவங்க பண்ணாங்கனாக்கா அது பிரச்சனையாகும். அப்படிங்கிறதுக்காக வந்து நான் இதை வந்து தெரியப்படுத்துறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுங்க. இதனால வந்துட்டு பிரச்சனைகள் வந்துட்டு 100% வந்துட்டு வெளியில வராத பிரச்சனைகள் இருக்கு. வெளியில வர்ற பிரச்சனைகள் வந்து இன்னும் வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் தான் வெளியில வருது. வெளியே வராத பிரச்சனைகள் நிறைய இருக்குங்க. இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல வந்து பொண்ணு பிள்ளைக்கு வந்து ஒரு காயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கல, அந்த பலூன் பறக்கணும் ஹாப்பியா வந்து பறக்க விடுவாங்க. அந்த டயத்துல ஏதோ பட்டாசு வச்சு அது பட்டுச்சுனாக்கா அது வந்து அவங்க வெளியிலேயே அந்த நியூஸ் வராது. அவங்க அந்த கல்யாண பிஸில இருப்பாங்களா, இந்த நியூஸ்ல இருப்பாங்களா, இது மாதிரி பல விஷயங்கள் நடக்குதுங்க. குழந்தைகளுக்கு போது பெரியவங்க மேல இந்த பிரச்சனை இருக்குது. இதை வந்து சால்வ் பண்ற ஒரு மோட்டிவேஷன்ல இதுக்கு என்ன ப்ரெஷர் பண்ணலாம் அப்படிங்கிற இதுல எங்கன்னா அங்கிருந்து நாங்கள் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல இருந்து எங்களோட தலைமை ஆஃபீஸ் வந்துட்டு ஈரோடுங்க. நான் இருக்கிறது கோயம்புத்தூருங்க. இது எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஆளுகளை சேர்த்து இங்க எங்க பப்ளிக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்குமோ அதுக்கு வந்து பேசுறதுக்காக நான் மனு கொடுக்குறதுக்கு வந்து. இல்லை, இப்போ உங்க அசோசியேஷன் மூலமா கேஸ் கொடுக்க சொல்றீங்க, உங்களுடைய தனிநபர் ஆதிக்கம் அதில் இருக்கும்ல. இப்போ மற்றவங்க வந்து உங்களை விரும்பாதவங்க இல்லை உங்க சங்கத்தை பிடிக்காத தனியாக தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம், இல்லை வந்து நீங்க அவங்க உங்ககிட்ட வாங்க விருப்பப்படாமல் இருக்கலாம். இதை வந்து நீங்க கேட்கும்போது எப்படி ஏகோபித்த உரிமையா நீங்க கேட்பீங்க? அது அப்படியெல்லாம் 100% கிடையாதுங்க. இது எதுவுமே வந்துட்டு செல்ஃபியூஸ் மைண்ட் இதில் எதுவுமே 100% கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு மாவட்டமாக தலைவர், பொருளாளர், செயலாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர், துணை பொருளாளர், அங்கே வந்துட்டு எல்லா நிர்வாகங்களும் வந்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்காங்க. இந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சுனாக்கா அந்த மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த மாவட்டத்துக்காரங்க எங்ககிட்ட கேட்பாங்க. இது எல்லாமே சரிசமமாக ஓடிடுது. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு வச்சிருக்கிறதுனால எனக்கு எழுத படிக்க அவ்வளோவா தெரியாதுங்க. என்னைய வந்து தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க. இந்த பேப்பரில் நீங்கள் படிக்க சொன்னீங்கன்னா கூட என்னால் படிக்க தெரியாதுங்க. ஆனால் இந்த ஒருங்கிணைப்புகள் ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் செயல்பாடு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி வந்து நாங்கள் பாரபட்சம் பார்க்க மாட்டோம். உங்களுக்கு தொழில் தெரியுமா, எடுத்துகிட்டு போய் தொழில் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் ஒழிய மற்றபடி வந்துட்டு சொந்த ஈகோ அப்படி இப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எவ்வளோ பேர் இருக்கீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக? எவ்வளோ பேர் இருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே? 10,000 பேர் பக்கம் இருக்குங்க. எல்லாம் ஒருங்கிணைஞ்சு நம்ம எல்லாம் சேர்ந்து 10,000 பேருக்கு பக்கம் எல்லாமே நாங்கள் வளர்ந்துக்கிட்டு வர்றோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் பகிர வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குதுங்க.
அதை வந்து பகிரும்போது ஒவ்வொரு விஷயமா நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம். இப்போ பலூன் திருவிழா நடக்குது, அந்த பலூன் திருவிழா வந்துட்டு எங்களே அவரோட இயக்கமே எடுத்து பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்படுறோம். அதுக்கு உண்டான செயற்கை நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு அதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த வழிமுறைகள் ஒவ்வொருத்தனா இப்போ தான் வந்துட்டு இங்கே வர்றதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ சுற்றி லாஸ்ட்டில் வந்துட்டு நாங்கள் வக்கீல் தான் நம்மளை கொண்டாந்து சேர்த்தாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு எந்தெந்த வழிமுறைகள்ங்கிறத வந்து ஒவ்வொரு வழிமுறையாக நாங்கள் தேடி இருக்கோம். நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு அப்படி நாங்கள் பாடுபடுவோங்க. இப்போ புதுசாக இந்த தொழிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கான ட்ரைனிங் நீங்களே கொடுப்பீங்களா? 100%. நான் ஏற்கனவே ரீல்ஸ் போட்டிருக்கேங்க. இப்போ கோவை எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லி ஒரு ரீல்ஸில் வந்து நான் போட்டேன். தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு எல்லாருமே இருக்கிறோம், நீங்கள் எந்த மாவட்டத்தில் வந்து தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த மாவட்டத்திலேயே வந்துட்டு உங்களை வந்து கைடு பண்ணி உங்களுக்கு வந்து தொழில் சம்பளத்தோடு சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே அந்த ரீல்ஸ் நாங்கள் போட்டிருக்கோங்க. இப்போ வந்து தொழில் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஏன்னா இந்த காலேஜ் பிடிச்ச பசங்க, படிக்கிற பசங்க, பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரிலாம் வந்துட்டு என்னோட கோயம்புத்தூர்ல வந்து என்னோட கடை இருக்குங்க. என் கடையிலேயே 3 பசங்க வந்து தங்கி அங்கேயே வந்து சாப்பாடு எல்லாமே பார்த்துக்கிட்டு இதுக்கு மேற்கொண்டு எங்ககிட்ட வேலைக்கு வந்துட்டு அவங்க சம்பளம் வாங்கி அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து தொழில் வந்துட்டு கொஞ்சம் முன்னுமுன்னமாக தாங்க இருக்குது. இப்போ சரியான நிரந்தரமான ரேட்டு கிடையாது. இது வந்து ப்ரொடக்ஷன் பூராமே வந்துட்டு கேரளாவில் வந்து கவர்மெண்ட் தான் ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்புது, ரூபக் கம்பெனின்னு. அந்த பலூன் தான் வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாண்டான ஒரு ரேட்டில் தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ரேட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வழிமுறைகள் படுத்துறதுக்கு நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஏஜென்சி டீலரு அப்படின்னு சொல்லி கை மாறி வர்றதுனால எங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக தேவை. இது டேரெக்டாக வந்து எங்களுக்கு கொள்முதல் கிடைச்சுனாக்கா அது வந்து எங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த பலூன் கலர் பேப்பருங்களா? வேற ஷூட் பண்ற மாதிரி ஷூட் பண்ணி பறக்குது இல்லையா, அது கேக்குறாரு. கலர் பேப்பர்னாக்கா ஒரு கேண்டில் வச்சு இன்டோர்னா ஹீலியம் யூஸ் பண்ணலாம் சார், அவுட்டோர்னா ஹைட்ரஜன் யூஸ் பண்ணலாம் சார். அது தெளிவாக கேட்டுக்காங்க. இப்போ கஸ்டமர் ஒரு டெக்கரேட்டர் நீங்கள் போய் ஒரு வேலை சொல்கிறீங்கன்னா அதை நீங்கள் கேட்டுக்காங்க. இது வந்து இன்டோரில் யூஸ் பண்ணுறதா அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதா, இது ஹீலியமா ஹைட்ரஜனா அப்படின்னு தெளிவாக கேட்டுக்காங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த வெட்டிங் பர்த்டே பார்ட்டிலாம் வந்து கார்பரேட்லாம் இந்த டெக்கரேஷன்ல இருக்காங்க, பலூன் டெக்கரேஷன். அவங்க உங்க சங்கத்துல இருக்காங்களா இல்ல அவங்க தனித்து செயல்படுறாங்களா? அவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்புறம் நீங்க கேட்கற மாதிரி அவங்க தனிப்பட்ட விதத்துல வாங்குவாங்களா அவங்க செல்வாக்க பயன்படுத்தி? இல்லைங்க, அவங்க வந்து எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. இந்த பலூன் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த கேஸை வந்து யூஸ் பண்ண முடியும். அது தெரியாதவங்க அந்த ஒரு ஆர்வத்துல போய் அதை யூஸ் பண்ணி அதை வந்து ஏதாவது பிரச்சனையாகி அதுல இதாகிறதே வந்து பிரச்சனையாகுது பொதுமக்களுக்கு. எங்க அங்க இல்லைங்க, அரசாங்கம் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணலைங்க. ஹைட்ரஜன்லாம் வந்து கம்பெனி ஏஜென்சில இருந்து கிடைக்குதுங்க. கம்பெனில இல்ல, அது உரிமை பண்ணலாம். அது வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே அவங்க வந்து யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இது வந்துட்டு பப்ளிக்ல வந்து எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட வாதம். நான் வந்து அதுக்காக வேண்டி தான் மெயில் அனுப்புனது, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதனால பப்ளிக் வந்து குழந்தைகளோட பலூனை வாங்கி ஆசையில் விளையாண்டு அந்த பலூன் வெடிச்சு குழந்தை மேலே காயமாகும் போது யாருன்னா பிடிச்சி போகும் மனசு. அதனால வந்துட்டு இது வந்து பண்ணாத, ஃபுல்லாக பண்ணுவாத, இல்லைன்னாக்கா பண்ணுறேனாக்கா ப்ராப்பராக பண்ணுறதுனா தமிழக பலூன் டெக்கரேஷன் அசோசியேஷனில் வந்து ட்ரைனிங் கற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. கற்றுக்கிட்டாத நபருக்கு கொடுக்குறதுனால இது வந்து விபத்துகள் நடக்குது, எங்களுக்கும் பாதிப்புங்கிறது விட பப்ளிக்ல வந்து அந்த சிறுவர்கள் வந்து பாதிக்கப்படும் போது ரொம்ப மனவேதனையா இருக்கு. இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு எந்த ஒரு ரூபத்திலையும் வந்து நம்ம வந்து எந்த விதத்துலனாக்க இப்ப எல்லாமே டீட்டெயிலாக எழுதிருக்குங்க. இப்ப வந்து நீங்க கட்டுப்பாடு வேணும்னு சொல்றீங்களா இது கொடுக்கறதுக்கு? அப்ப நீங்க அரசுகிட்ட இதை வலியுறுத்தும் போது அவங்க உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்போம் இல்ல மெம்பர்ஷிப் மாதிரி ஏதாவது கொடுப்போம் அப்படின்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா? பண்ணிக்கிறோம். அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரி, ஓகே ஓகேண்ணா, ரெடி சார். இது வந்து பாத்தீங்கன்னா சார் நம்ம இந்திய அரசு வந்து சார் இதுக்கு வந்து பார்த்தீங்களாங்க சார், இந்திய அரசு வந்து பார்த்தீங்களா 3 சட்டம் ஏற்றி இருக்குதுங்க சார். ஒன்று வந்து எரிவாயு சிலிண்டர் விதிமுறை 2016 இந்தியாண்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு நகர காவல் துறை சட்டம் மற்றும் உள்ளூர் நகராட்சி விதிமுறைகள்னு சொல்லிட்டுங்க சார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பொது பாதுகாப்பு பேரிடர் மேல்மாண்மை வழிகாட்டுதல்னு சொல்லி
3 சட்டம் போட்டிருக்குங்க சார். அந்த சட்டத்தை வந்து யாரும் பின்பற்றதில்லை. பின்பற்றாதனால தான் இப்படிலாம் விபத்து நடக்குது. இதெல்லாம் எல்லாரும் ஒருங்கிணைச்சு ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் அரசாங்கக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கையை அரசாங்கம் இந்த கோரிக்கையை ஏற்றுட்டு எங்களுக்கு நல்வழிப்படுத்தி எங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் சார்.